பாஸ்கா காலம் 6வது ஞாயிறு திருப்பதியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்தினுடைய இறுதி ஞாயிறு அடுத்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் தாயார் நமக்கு எடுத்துள்ள செய்தி, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய மனிதர்களுடைய அடிப்படை தேவையாக இருப்பது உணவிடம் என்று சொல்லுவார்கள். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் உளவியல் பார்வையில் அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அன்பு, லவ், சேர்ந்திருக்கின்ற உணர்வு, அதாவது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் என்னோடு இருப்பார், என்னை பாதுகாப்பார், எனக்கு வழிகாட்டுவார். ஆக உணர்வியல் பார்வையில் நம் எல்லோருக்கும் தேவையாக இருப்பது இன்றைய காலகட்டத்தில் பாதுகாப்பு, அன்பு, என்னோடு ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு. இதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கும் என்றால், எல்லோரும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய வார்த்தை டிப்ரெஷன், ஒரு மன சோர்வு, ஒரு மன விளைச்சல், அல்லது எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை, வாழ்க்கையை எதிர்நோக்க முடியாத ஒரு பயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை தெரசா இவ்வாறு சொல்கின்றார், இவ்வுலகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நோய் என்னவென்றால், எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள், எனக்கு இப்போது யாரும் இல்லை, நான் தனியே இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வுதான். எனக்கு யாரும் இல்லை, எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள், எனக்கு ஆறுதல் அளிக்க யாரும் இல்லை என்று உணர்கின்ற அந்த ஒரு உணர்வுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடியமான வெளிவெளிக்க முடியாத ஒரு நோயாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது ஒன்று. ஆகவேதான் தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள், மனிதன் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வெளிப்படையாக அவன் கூட்டத்திலே இருக்கின்றான், ஆனால் உள்ளுக்குள்ளே தன்னுடைய தனிமையை அதிகமாக உணர்கின்றான். ஆகவேதான் பல்வேறு தேவையற்ற போதை பழக்கங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அவன் கூட்டத்திலே வாழ்ந்தாலும், அவன் ஒரு சமூகத்திலே வாழ்ந்தாலும், குடும்பத்திலே வாழ்ந்தாலும், ஏதோ ஒரு விரக்தியின் பொழுது தன்னுடைய ஆள் மனதிலே அவர் தனிமையை உணர்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அவரோடு யாரும் இல்லை என்கின்ற அந்த ஒரு உணர்வுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது என்று தத்துவ ஞானிகளும் சொல்லுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இன்றைய காலகட்ட வாழ்க்கையில் அந்த இயேசு நமக்கு இருக்கின்ற செய்தி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். குடும்பங்கள் இழந்து போகின்றன, உறவுகள் பிரிந்து போகின்றன, தனிமையை அதிகமாக உணர்கின்றேன். இளைஞர்களும் இளைஞர்களும் ஏதோ ஒரு குணமளிக்க முடியாத ஒரு மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் எத்தனையோ பின்தொடர்கிறார்கள், சமூக ஊடகங்கள் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள், ஆனால் வெளிப்படையாக என்னுடைய குடும்பத்தில் அல்லது என்னுடைய நான் தனிமைகின்ற இடத்தில் எனக்கு இன்று யாரும் இல்லை என்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற செய்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தையை இழந்த தாயினுடைய இயக்கம் அல்லது தாயை இழந்த ஒரு குழந்தையுடைய இயக்கம் இல்லை என்று நமக்கு தெரியும். என்னை கவனிப்பவர் யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை என்று வீட்டிலே குளிர் போகின்ற அந்த முதியவர்களுடைய எண்ணம் உணர்வு என்னவென்று நமக்கு தெரியும். ஒரு சிறிய தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இக்கால இளைஞர்களின் இளைஞர்களுடைய கோபம்,
அவர்களுடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்னவென்று நமக்கு தெரியும். திருமண தந்தையை கொடுத்த அந்த திருமண வாக்குறுதியை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவியிலேயே உள்ள அன்பு பரிமாற்றம் இன்றைய காலத்தில் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். சகோதர சகோதரிகளில் எல்லாருடைய மனதிலே ஏதோ ஒரு அமைதியாக ஒரு குரல் நினைத்துக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால், நான் தனியாக இருக்கின்றேன், எனக்கு செவிகளிப்பவர் எவரும் இல்லை, எனக்கு உரையாட நடத்த யாரும் இல்லை, ஆக எனக்கு யாரும் இல்லை என்கின்ற அந்த ஒற்றை குரல் தான் எல்லோருடைய ஆழ்மனதிலும் நிறுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்று நமக்கு விடுக்கின்ற செய்தி, நான் உங்களை திக்கற்றவராக விட மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்திக்குரிய இந்த வார்த்தை அவருடைய இறுதி உணவின் போது சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை. ஒரு புறம் பேதுரு மறுதலுக்கு தயாராக இருக்கின்றார், ஒரு புறம் யூதாசை காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கின்றார், இன்னொரு புறம் சிலுவை அவரை நெருங்கி வென்று கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த சீடர்கள் பயப்படுகிறார்கள். அவருடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். திக்கற்றவர்கள் என்றால் என்ன? வழிகாட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, நம்மோடு உடனிருக்க யாரும் இல்லை, நமக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நான் வேறு ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். தூய ஆவி என்கின்ற துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்றுதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்றார். அந்த தூய ஆவியானவரை நான் என் தந்தையிடம் கேட்பேன், என் தந்தையிடம் கேட்டு அந்த தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களோடு இணைந்திருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உயிர் இருப்பார், உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களுக்கு ஆய்வு இருப்பார். அந்த தூய ஆவியாரை பலர் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு பின்புலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம், பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் எல்லாரும் அந்த தனிமை என்கின்ற அந்த திக்கத்துடன் இருக்கின்ற அந்த உணர்வை நாம் அனுபவித்திருப்போம். ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி, தூய ஆவியார் நம்மோடு இருக்கின்றார், நாம் பயப்பட வேண்டாம். தூய ஆவியார் நம்மோடு பயணிக்கின்றார், நமக்கு வழிகாட்ட அவர் துணை இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை ஆண்டவர் என்று நமக்கு உறுதியாக சொல்கின்றார். ஆகவேதான் எஸ்ஐயா இறைவாக்கினர் 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்ப்போம். புனித பேதுரு அந்த தலைவர்களுக்கு சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கையை விளக்க தயாராக இருங்கள், ஒரு எதிர்ப்பையை விளக்க தயாராக இருங்கள். ஏன் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? பல்வேறு நேரங்களில் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல சகோதர சகோதரிகள் ஒரு சில கடினமான நேரங்களை சந்திக்கின்ற போது, அல்லது ஒரு சில நேரங்களில் தண்ணீர் இழக்கின்ற போது, அல்லது ஒரு சில நேரங்களில் இன்னல்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகின்ற போது அவர்கள் நம்பிக்கை இழக்கின்றார்கள். அவர்கள் ஆலயம் வருவதில்லை, ஆண்டவரை சந்திப்பதில்லை, விருப்பரை பார்ப்பதில்லை, வீட்டில் உள்ள முதியவர்களோடு அவர்கள் உரையாடுவதில்லை, ஏதாவது யாராவது ஆறுதல் அளிப்பார்கள் என்று அவர்கள் தேடுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கையை விலக்கி கூற தயாராக இருங்கள் என்றுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பேதுரு நமக்கு சொல்லுகின்றார். ஏன் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள்? ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள்? ஏன் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு இந்நாள் வரை என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மற்றவர்களுக்கு விலக்கி கூற தயாராக இருங்கள்.
சகோதர சகோதரிகளே, இன்னல்கள், இடையூறுகள், இயக்கங்கள் எல்லாம் ஒன்றையும் சந்தித்து வருகின்றார்கள். ஆனால் நம்பிக்கை ஒரு மட்டும் இழக்கின்றார்கள். நாம் ஏன் நம்பிக்கை இழக்கவில்லை? ஏன் இது காலை இந்த 8 மணி திருப்பதிக்கு நாம் வந்துள்ளோம்? ஏன் இந்த இறைவாக்கு கேட்க வேண்டும்? ஏன் இந்த மக்களியா உட்கொள்ள வேண்டும்? ஏன் நாம் திரும்பி செல்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் வந்துள்ளோம் என்றால் நம்முடைய நம்பிக்கையை பிற சகோதர சகோதரிகளுக்கு விலக்கி கூற தயாராக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் சமாரியாவில் நடந்த நிகழ்வு. தீய சக்திகள் அங்கு வெளியேற்றப்படுகின்றன. நோயற்ற அந்த நெறிமுறைய வாழ்வானது விலமளிக்கப்படுகின்றது. மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இதைதான் நாமும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வை நாம் பிறருக்கு விளக்கு கூறுகின்ற போது அவர்களிடமிருந்து அந்த தீய சக்தியானது விளக்கப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பயணத்தை பிறருக்கு நாம் எடுத்துச் செல்கின்ற பொழுது அவர்களிடம் உள்ள நோய்கள் குணமாக வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் நோய்கள் குணமாக வேண்டும். மாசங்களை பார்த்தோம், கையில் வைத்து ஜெபித்தார்கள். எத்தனையோ பெரியவர்கள் நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றோமா என்று நமக்கு தெரியாது. குருக்களிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். திருமணத்தில் வந்து நம்முடைய பெற்றோரிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். அது சகோதரர்களிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெறுவது கிடையாது. அவருடைய மகிமை மகத்துவத்தை நாம் உணர்வது கிடையாது. அந்த ஆசீர்வாதம் தான் நம்மை நோயிலிருந்து விடுவிக்கும், நம்மை தனிமையிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தும், நம்முடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரும். நம்மை பார்ப்போரும் நாம் யாரை பார்க்கின்றோமோ அவர்களோடும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆக முக்கியமான சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. நம்மோடு பயணிக்கின்றார், நம்மோடு வாழ்கின்றார். தீய ஆவியுள்ள தொழிலாளரை நமக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆகவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம், ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் கூறுவோம், ஒருவர் மற்றவரோடு நேரம் செலவழிப்போம், ஒருவர் மற்றவரோடு இறைவன் இன்னும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவோம். இந்த உணர்வுகளோடு நாம் தொடர்ந்து வாழ ஜெபிப்போம். ஆமென்.